டீசர் வந்து நம்ம எஸ்கே சார் ரிலீஸ். ஸோ ஐ வாஸ் வண்டர்ஃபுல் தட் அவர் பண்ணது. நான் ரொம்ப என்னோட சைல்ட்ஹுட்டில் அப்பாவை மிஸ் பண்ணேன். ஏன்னா பிஸியாக இருந்தது, பயங்கர பிஸி ஸ்கெட்யூல். அது என்னோட பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப வீட்டில் என்ன சாப்பிட்ற அவங்களோடது லவ் பண்ணுறாங்க. தே வாண்ட் மீ டு டூ அ லைட் ஃபிலிம். அவங்களுக்காகவே நான் ஒரு ஆக்சுவலாக வந்து ஃபாரின்ல எடுக்கிறது வந்து ட்ரிப்புன்னு சொல்லவே இங்கே எடுக்கிறத விட ரொம்ப அட்டி நடிப்பாங்க. நீங்கள் நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஜாலியாக வெயில் வேர்த்துரும், ஃப்ரீ ஷார்ட் போய் ட்ரை பண்ணி இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகே, நீங்க பார்க்கும்போது வாவ். பல்லெல்லாம் வந்து கோல்டன் கலர்ல அந்த வில்லனிசம் அது பயங்கரமா இருந்தது. ஒரிஜினல் கிளிப்பு அந்த கோல்ட் பிளேட்டட்ல பண்ணோம். பட் அதில் சிரிக்க முடியாது. சிரிச்சு திருப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே கொத்தும். ஆஃப்டர் 1.5 years வணங்கானுக்காக நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் திருப்பி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி ஐ குட் கெட் பேக் இன் ஷேப். அதுவே வந்து பிகாஸ் I literally was very கொஞ்சம் ரிலாக்ஸ்டு. ஏன்னா பிகாஸ் டெக்னிக்கலி 2 days அப்புறம் சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்க. சாரி பாட்டி. என்னடா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம், வரல அப்படி விட்டுறலாம் சார். வரலன்னா இல்லை, இதுக்கு ஒரு எஃபர்ட்டை போடணும். டீசர் வந்து நம்ம எஸ்கே சார் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா சார்? அதை பற்றி a few words ஷேர் பண்ணலாம். I've always been very close to him. So I was wonderful that அவர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. And always been appreciative of his work and என்னோட ஒர்க்கும் அவர் பயங்கர அப்ரிஷியேட்டிவாக இருக்காரு. So it is wonderful relation. வீட்டில் டைம் கொடுக்கறதுக்குலாம் டைம் இருக்கா சார்? பசங்க கூட, ஃபேமிலி கூட, சிஸ்டர்ஸ் நம்ம நிறையா இருக்கிறாங்க, ஒய்ஃப் கூட, மேம் கூட இருக்கட்டும், பசங்க கூட இருக்கட்டும், டைம் கிடைக்குதா சார்? ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேமிலி பர்சன் பிரதர். ஷூட் இல்லைன்னா வீட்டில் தான். வீட்டில் தான் எனக்கு ஜிம்மு வீட்லேயே இருக்கு. சம்டைம்ஸ் ஐ ஹேவ் ஃபியூ ஜிம்ஸ் வேர் ஐ கோ, பட் வீட்டில் தான் ஐ மேக்ஸிமம் ட்ரெயின். ஐ நீட் தட் ஸ்பேஸ். நம்ம பண்ணுறது அந்த நான் வந்து ரொம்ப அவசரமாகவும் பண்ண மாட்டேன். ஐ ரிலாக்ஸ் அண்ட் டூ. எல்லாத்துக்கும் மேலே நான் ரொம்ப என்னோட சைல்ட்ஹுட்டில் அப்பாவை மிஸ் பண்ணேன். ஏன்னா பிஸியாக இருந்தது, பயங்கர பிஸி ஸ்கெட்யூல். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன். அது என்னோட பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் பிகினிங்லேருந்தே நினச்சேன். காட் பிளெஸ்ஸிங் எனக்கு வந்து என்னோடய பிரேக்ஸ் எல்லாமே அப்போ தான் நான் ஒரு பிரேக் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு படம்க்கு அப்புறம் எனக்கு நான்லாம் வெயிட் பண்ண பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஐ வாஸ் வெயிட்டிங் இல்லை. அந்த டைம் எல்லாம் எனக்கு ஐ யூஸ் டு ஹேவ், அப்போ தான் பாப்பா பிறந்தாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ அதெல்லாமே நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். எல்லா அந்த ஸ்ட்ரகிளுக்கு மீறியும் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ விச் ஐ ஃபெல்ட் அது நம்ம திருப்பி வி கான்ட் கெட் பேக். அவங்க வளர்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே தே சச் லவ்லி கிட்ஸ். ஸோ அது ஆர்த்திக்கும் த கிரெடிட் கோஸ் டு ஹர். அண்ட் அதை விட என்ன ஹாப்பினஸ் இருக்குது லைஃப்பில். ஸோ ஐ மேக் ஷுர் தட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அவங்க ஸ்கூலுக்கு சம்டைம்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், என்னால் டைம் இருந்துச்சுன்னா நான் தான் போய் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நானே ஆர்த்திட்டு சொல்லலப்பா நான் போய் கூப்பிட்டு போகிறேன், நான் போய் விட்றேன். ஸோ அதெல்லாம் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இல்லை அவங்க மெமரிஸில் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஐ ஸ்பெண்ட் மேக்ஸிமம் டைம் வித் ஃபேமிலி. வீட்டில் என்ன சாப்பிட்ற அவங்களோடது லவ் பண்ணுறாங்க? லைக் வில்லனா லவ் பண்ணுறாங்களா, இப்போ ஆக்ஷன் ஹீரோ லவ் பண்ணுறாங்களா, லவர் பாய் அருண் விஜய் லவ் பண்ணுறாங்களா? எது? இல்லை, பையனுக்கு ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் தான் இல்லையா? ஃபுல்லாக ஆக்ஷன். ஸோ அவர் எல்லாருக்குமே அவங்க அப்பா ஹீரோ தானே, அவர் அந்த மாதிரி தான் பார்க்கணுன்ட்டு. அவர் நான் அடி வாங்கினா அவருக்கு பிடிக்காது. டாடி அப்படின்னு. ஸோ பூர்வி பொறுத்த வரைக்கும் ஷீ லைக்ஸ் ஆக்ஷன். பட் அவளுக்கு இன்னும் இப்போ கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஃபிலிம்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் பட் நிறைய ஹாரர் படம் பார்ப்பாங்க. நான் எப்படி ஹாரர் படம், நான்லாம் காசு கொடுத்து ஹாரர் படம்லாம் நான் பார்க்குறேன். நான் போய் பயம் தியேட்டருக்கு கூப்பிடுவாங்க. ஏமா அதுக்கு எதுக்குமா போய் நம்ம பயந்துட்டு வர தேவையில்லை. அது இல்லாமல் நம்ம அதை முடிச்சுட்டு வந்தோன்னா அது
ஒரு ஒன் டேயாவது இருக்கும்ல, ஒரு திடீர்னு நம்ம பாத்ரூம் போகும்போது லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, அப்படி போகும்போது அந்த நமக்கு அப்படியே பல விஷயங்கள் அங்கே வரும். இட்ஸ் நைஸ் தட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட், ஆமா அந்த ஃபீலை கிரியேட் பண்ணுறது, அந்த கிரியேஷனுக்கே நம்ம வந்து பெரிய இது சொல்லணும். நம்மளை மறந்து அது உண்மைன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் நம்மளை கொண்டு வருது இல்லை, அது படம் முடிஞ்சும் அந்த பாதிப்பு இருக்குல்ல, அது சம்திங் சூப்பர். நான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொல்கிறேன். பட் தே வாண்ட் மீ டு டூ அ லைட் ஃபிலிம். அவங்களுக்காகவே நான் ஒரு 26ல ஒரு 2 லைட் ஃபிலிம் பண்ணலாம்னு இருக்கேன். நிச்சயமா என்னோட அதுதானே எனக்கு ஒரு அப்படியே சேஞ்ச் ஓவருக்கு ஒரு 2 படம் ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன். சூப்பரா இருக்கு டான்ஸ். Thank you so much. சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் ரெட்டத்தலை. ஆமா, it was actually very very nice. கிறிஸ் திருக்குமரன் சார் எனக்கு நரேட் பண்ணதுக்கு அப்புறம் I really like genuinely thought that it is a very racy script. ரொம்ப ஒரு ஹாலிவுட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கு ஸ்கிரிப்ட் உள்ள, and that was very exciting for me. even என்னோட கேரக்டர் ஆந்திரே பேர் இருக்கு, very very strong மாதிரி ஒரு பொண்ணு, and very strong minded. She stands her ground come what may, and her journey and how her reaction or her appreciation is towards love. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், that she sees life in a very different way from what I see maybe, and that was a very unique part for me. Whenever I used to come back on set, it was a blast only. Ama, because actually sir of course had lot more to shoot, so all the heavy scenes he used to do and all the nice light breezy scenes we used to do together, and I think even Malakkale romba we have enjoyed a lot. ஒரு 3 நாள் மலக்கா மலேசியாவில் we were doing கண்ணம்மா சாங். ஸோ வேறு லொக்கேஷன்ஸில் போய் ஆமாம் கண்டிப்பாக, பிகாஸ் இட் வாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபில்ம். ஆக்சுவலாக வந்து ஃபாரின்ல எடுக்கிறது வந்து ட்ரிப்புன்னு சொல்லவே இங்கே எடுக்கிறத விட ரொம்ப, அதாவது காலையில் விடிய காலையிலே கூட்டி விடுவாங்க. ஓகேயா, ஏன்னா சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும் சார், அந்த இடத்துல வந்து கோல்டன் ஹவர்ஸ் செம்மையாக இருக்கும் சார். சரி போயிடுவோம். ஓகே, அங்கே போன உடனே லொக்கேஷன் ஹண்ட் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பாங்க, பட் கேமராமேனுக்காக சரி இதை ஃபஸ்ட்டு இந்த ஷாட் எடுத்துகிட்டு அங்கே போகலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஈவினிங் இப்போ ஷார்ட்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கேன், பிகாஸ் அங்கே சில க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். ஏன்னா இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட யாருமே இருக்கக்கூடாது, 2 பேர் மட்டும்தான் இருப்போம். இது எல்லாமே பிஸி ஸ்ட்ரீட்ஸ், இது எல்லாமே பிஸி ஏரியாஸ். இந்த ஒரு சிலதை மட்டும்தான் we didn't have people there because அன்னைக்கு லீவ். ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி தான் அங்கே போனாங்க. ஸோ அடின்னு அடிப்பாங்க. நீங்கள் நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஜாலியாக இருந்து ரிலாக்ஸாக ரெடி சார் அங்கே போயிடலாம் சார், வண்டி எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போகணும், அங்கே போய் அந்த ஷாட் எடுக்கணும். அண்ட் க்ரௌடை நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஏன்னா நம்ம பசங்க பண்ணால் கூட, பிகாஸ் வி கோ இன் அ லிமிட்டட் க்ரூ. எப்போதுமே வந்து ஃபாரின் போகும்போது கொஞ்சம் லிமிட்டட் க்ரூவாக தான் போவோம். ஓகேயா, ஸோ பல வேலைகள் நம்மளும் சேர்ந்து தான் பண்ணணும். ஃபீல்டு கிளியர் எத்தனை பேர் பண்ண முடியும் சார்? நம்ம ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஜஸ்ட் மூவ், ஜஸ்ட் டேக் அ ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்த்தணும். ஏன்னா வேலை நமக்கு நடக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம தான் நம்ம பண்ணணும், பட் என்ஜாய் பண்ணுவோம். தட் இஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா வெயில், அப்படி ஒரு வெயில் நீ படத்துல வந்து உனக்கு அந்த வெயில் தெரியாது, பிகாஸ் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் போட்டுடணும். பட் உச்சி வெயில் வேர்த்துரும், வேர்த்தா அகைன் வி ஹேவ் டு ட்ரை இட். வித் ஹாட் ட்ரை வேர்வையோட எப்படி நீ வந்து நீ பண்ண முடியும்? அசிங்கமா வேர்வையோட நம்ம ஆட முடியாதுல்ல. ஸோ அகைன் வி ஹேவ் டு ட்ரை இட். எவ்ரி ஷாட் போய் ட்ரை பண்ணி இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகே, நீங்க பார்க்கும்போது வாவ் ஜாலியா ஐயோ பின்னாடி பல ஒர்க் இருக்கு. ஏன்னா நாங்க சில ஷாட்ஸ் தான் நாங்க கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணோம், சில மூமெண்ட்ஸ் மட்டும் தான், எல்லாம் ரொம்ப கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் தான். சிலதெல்லாம் வந்து அங்கேயே போய் ஆன் ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம ஒரு தடவை ரிஹர்ஸ் பண்ணோடனே அந்த வெயிலில் வேர்த்துரும். அதனால வி ஹேட் டு அகெயின் டூ தட் அண்ட் கம். மற்றபடி வி என்ஜாய்ட். அது அந்த இடத்துல நம்ம ஒர்க்கு தானே என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ஒர்க் நல்லா நடந்துச்சுன்னா அன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக நம்ம போய் படுக்கலாம். அப்போ நம்ம நினைக்கிறதுலாம் தப்பு, கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சார்? அப்புறம் எனக்கு இந்த 2 கேரக்டர் இருக்கு இல்லையா சார், வேறு மேனரிசம் அஃப்கோர்ஸ் நம்ம கொடுத்தாகணும். டைலாக் டெலிவரியிலேருந்து லைக் பாடி லாங்குவேஜ் நடக்கிறதுலேருந்து வேறு கொடுத்தாகணும். அதில் 2 டிஃப்ரென்ஸ் ஒன்று காமிச்சிருக்கீங்க. இந்த கண்ணம்மா பாட்டில்
இன்னும் கொஞ்சம் அதோட எங்கா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிறாரு. அந்த ஒயிட் ஷர்ட், அந்த பேண்ட், அந்த டை எல்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கிறாரு. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்கீங்க இந்த படத்துல? இல்ல அது வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம அந்த பாட்டு எடுத்தது. Last ஸோ அப்பதான் ஷ்ரெட் ஆகி வந்த டைம். ஓகே. ஸோ அண்ட் ப்ளஸ் அந்த லுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா பாட்டு அந்த மாதிரியான பாட்டு ரொம்ப லவபிள் மெலடி அவர் கலக்கிட்டாரு. ஸோ அதனால அந்த ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல பாட்டுக்கும். அண்ட் அந்த அது ஒன்று தான் அந்த படத்தில் ரொமான்டிக் சாங். அண்ட் அது வந்து நிறைய விஷயங்கள் படத்தில் கன்வே பண்ணும். ஏன்னா அவங்க ஸோ அவங்களுக்கு இருந்த அந்த அந்யூன்யமும் அதில் அந்த பாட்டில் தெரியணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஹோல் திங் இஸ் கோன் டர்ன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு கிவ் திஸ். ஸோ அதனால் அதுக்கான அந்த மெனக்கடல் தான் அதெல்லாம். பட் என்ஜாய் பண்ணோம் ஆனால் அந்த பாட்டு. கிரேட். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னாலே செட்டு ஆக்ஷன் எப்படி இருக்கும்? யாரை பார்த்தாலும் மூஞ்சி உருன்னே வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரியா, லைக் இல்லைன்னா ஜாலியாக இருக்குமா? ஏன்னா அந்த மூட்லேயே ட்ராவல் ஆவாங்க, ஆக்ஷன் மூட்ல அந்த த்ரில்லிங் மூட்லேயே வந்து ட்ராவல் ஆகும் ஆர்டிஸ்ட்டும். ஆமா. அது எப்படி இருக்கும் செட்டில், ரெட்டத்தலை செட்டில்? ஆக்சுவலி ரெட்டத்தலா செட்ல எல்லாருமே கொஞ்சம் ஒரு சீரியஸ் மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி சார், பிகாஸ் ரொம்ப ப்ரெஷர் இருக்குல்ல உங்க சாரோட ஷோல்டர்ஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் லைக் ஆல்வேஸ் லைக் ஹி யூஸ் டு பி ஃபோக்கஸ்ட். செட்லயே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள். ஆமா, அதுதான். மத்த எந்த மனநிலையில இருக்கான், ஓ இவர் வந்து அந்த மூட்ல இருக்காரு, ஓகே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயோ ஐயோ, நேரா சேர் எடுத்துட்டு போயிட்டு ஸோ வேற டாபிக் போகும், கசாமுசான் டாபிக் போயிட்டு. அதாவது நம்ம வந்து சரி இது இல்லைன்னு நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. பாவம் வந்து ஆர்வமா சொல்றாங்க, நம்ம உட்காந்து கேட்கணும். ஸோ அதனால நானும் கேட்டுட்டேன். பட் மனசெல்லாம் வந்து எனக்கு அந்த சீன் தான் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து மிட் நைட் நடக்கும், 1:30 மணி நைட்டு. இதெல்லாம் she'll come and do all this thing. Another same topic I will tell him after 15 days. Sir, remember I told you அந்த டைம்ல என்ன பாடிட்டோமே என்ன டாபிக் என்ன அப்படியா? சார் ஐ டோல்ட் யூ. நம்ம வேற மூட்ல இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. சோ இவங்க ஒருத்தவங்க ஜாலியா இருக்காங்க. அது என்னன்னா திருசூர் பயங்கர காமெடி அங்கங்க. ஆமா, வேற லெவல் காமெடி. பயங்கர விட்டி அவரு. ஸோ இந்த கதையிலையும் ஜான் விஜய் சார்லாம் கொஞ்சம் காமிக்கலாக தான் இருக்கும் அவங்க கேரக்டர்லாம். பட் என்னோட கேரக்டர் வந்து ரெண்டுமே வந்து ஒரு வேற ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ அவர் அப்பப்போ அடிச்சுக்கிட்டு இருப்பார், யார் அசிஸ்டன்ஸ் அடிப்பார், இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட்டு. டைரக்டர் திருக்குமர் சார், நெல்சன் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரா, இல்லைன்னா இன்னொருத்தன் இருப்பான், இல்லைன்னா யாராவது வெளியில் இருக்கிறவங்க ஏதாவது அடிப்பார். ஸோ தட் ஆக்சுவலி கீப்ஸ் அஸ் கோயிங். அந்த செட்டை கொஞ்சம் கலகலான்னு வச்சுட்டு இருந்துகிட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு ஏதாவது கொஞ்சம் சில்ட் அவுட் சீனாக இருந்துச்சுன்னா நான் like in Malaysia we got a chance to talk a lot because sir was not in the serious mode. Actions illele. But it was a very positive set. Kandipa, I have to say this much because nariya set le you know takkane you go on set and or 1-2 days la you can understand the vibe, set oda vibe. But in the set le I got to know that it's very positive. Ellame oru one purpose kaga work pandren, and that was the best thing about Rettathala set. இப்போ இவங்க சிரிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் சார் கண்ணத்துல. நிறைய பேர் அதுதான் இன்டர்வியூலயே 3-4 பேர் கேட்டாங்க. இல்ல நேச்சுரலி அவங்களோட ப்ளஸஸை வந்து வெளியில காமிக்கிறது தானே. ஷீஸ் காட் தட் திங் வேர் இட் ஒரு அட்ராக்ஷன். டக்குன்னு கண்ணத்தில் குழி என்ன ஆக்சுவலி அது ரொம்ப பிக் ப்ராப்ளம் ஆல்சோ. ஏன்னா when I cry also the dimples show. ஆமா, அது இவங்க சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா அதுதான். அண்ட் ரொம்ப டைரக்டர்ஸ்க்கு அது பிடிக்கல because they will think that ஐயோ why you smiling. I said sir நான் ஸ்மைல் பண்ணல, it is there now. How can I control something which is not in my hands? So how are you managing? எப்படி மேனேஜ் பண்றீங்க? இது எமோஷனலா இருக்கு போதா. Okay, இது நார்மலா when I'm crying. This is normal crying, okay? When I'm cinema crying, I have to literally control in the portion, only cry from in the area. So for people it's okay, compliment, but எனக்கு தெரியும் really எனக்கே தெரியல நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. Control that and did. ஐயோ நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு படத்துல. ஆமா நிறைய. அப்ப நிறைய ஓகே.
சூப்பர் சார். ஹாப்பி 30th anniversary. Oh, 30 வருஷம் ஆச்சு, 30 years ஆச்சு. Great sir. இப்பதான் எப்படி ஞாபகம் வருது. இருக்கு இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது. ஆமா 95ல ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் இல்லையா சார்? 96 95ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. எப்படி சார் இருக்கு 30 வருஷம்? பெரிய நம்பரா தெரியுதா இல்ல இன்னும் இருக்குடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுதா சார்? இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணது கம்மி தானே. the quantity of films கம்மி, பட் the time we took was a lot. பட் இது இந்த ஜேர்னி வந்து இப்போ டக்குன்னு வந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தில். மனிதர்களை பற்றி நிறைய கற்றுக்குறோம். நம்மளையே நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கான டைமாகவும் நான் எடுத்துக்கணும். ஸோ எல்லாருமே அப்படி தான் பண்ணணும். ஒரு 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 தடங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட பிரில்லியன்ஸ். அதை நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம மூவ் பண்ணவே முடியாது. இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஆன், அதை நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி எடுத்து அதை நம்ம நடத்திக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டில் மோர் டு அச்சீவ். ஒன்றுமே சாதிச்சிடல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் there's a journey அப்படின்றத நான் நினைக்கிறேன். கிரேட் சார், சூப்பர் சார். அண்ட் நம்ம டேரக்டரை பற்றி பேசலாம். கிறிஸ் திருக்குமரன் இதுக்கு முன்னாடி கெத்து, மால்காரத்து இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு டேரக்டர் கிட்ட கமிட் ஆகணும் அப்படின்னா அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு அதில் இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி போவோம். அப்படி கிறிஸ் கிட்ட நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் நீங்களும் எனக்கு இல்லை, எனக்கு எப்போதுமே டைரக்டர்ஸோட முந்தைய படத்தை நான் பார்த்து டைரக்டர்ஸை நான் செலக்ட் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு எனக்கு என்னென்னா ஒரு கேப். என்னோட மேஜர் ஹிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கதை சொல்லி ஹிட் ஆனது தான். அறிவழகன் சாராக இருக்கட்டும், மகிழ் சாராக இருக்கட்டும். ஆஃப்டர் அ லாங் கேப், பிகாஸ் அவங்கள்ட்ட தான் அந்த ஃபயர் இருக்கும். அவங்க ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணுன்ற ஒரு ஃபயரோட வருவாங்க ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா அவ்வளோ அந்த டைம் எடுத்துகிட்டு அதில் ஒன்று ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இதை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தோடு வருவாங்க. ஸோ அப்படி தான் ஐ ஹவ் காட் ஆல் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து கிறிஸும் அதே, திருக்குமரனும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திரு சார் வந்து அட்ராக்ட் பண்ண விஷயம். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, இவர் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு. மேம் உங்களுக்கு அப்போ டைரக்டர் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? I think like sir said, I feel like an injured tiger is more dangerous. பயங்கரமா இருக்கு. ஆமால, injured tiger is more dangerous than a tiger who is already in action, because அந்த tiger, injured tigerல ஒரு full fighting spirit இருக்கு. And I think தட்டி விட்டா பயங்கரமா, he has hunted, he has had his food, he is nicely relaxing. that injured tiger க்கு hunger இருக்கு. And that's what I saw in Thiru sir. Kandippa, he was very very fiery, and for full film like he has been very firm. If he wants something, means he wants something. He was very very strong. காம்ப்ரமைஸ் ஆகல. இதுதான் எனக்கு இதுதான் வேணும். அண்ட் அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வாங்கிக்கிட்டும் செஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிரேட் சார். எனக்கு உங்களோட அந்த ஆக்ஷன் படங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஆக்ஷன் சக்கரவர்த்தின்னு ஒரு நேம் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது எப்போ யோசிச்சேன் தெரியுமா? மிஷன் படத்தப்போ லாஸ்ட் டே ஷூட்டப்போ நான் அவங்களோட செட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தேன் டீடைல்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ உங்களுடைய எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்டண்ட் அந்த கொரியோகிராஃபர் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவ்வளவு மெனக்கெட்டு ஆக்ஷன் அதான் அவங்க பார்த்திருக்காங்க. he is saying that how மிஷன் படத்துல, but I saw it in ரெட்டத்தல. no எனக்கு தெரியும் what you are speaking. ஓகே, உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கா ரெட்டத்தலையில? இல்ல, எனக்காக நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. ஓகே, ட்ரெய்லர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் டயலாக்லேயே வந்து லைஃபை ரீகால் பண்ணா நிறைய கனெக்டிவ்ஸ் மெமரிஸ் வந்து நமக்கு இருக்கும், பியூட்டிஃபுல் மெமரிஸ். அப்படி உங்களுக்கு இந்த ரெட்டத்தலையை ரீகால் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு? அதுல இருந்து போயிடலாம் சார். the shooting process-ஏ நிறைய மெமரிஸ்மா. 1.5 years இல்லையா சார்? யா, ஒரு 1.25 வருஷம் we traveled in the film. கதை சொல்லி நான் ஓகே பண்ணதுலேருந்தே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. திருக்குமரன் என்னென்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தார். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை, அது முன்னாடி அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஃப்ரம் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. ஏன்னா பிகாஸ் டீமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண்டனி சார் எடிட்டர், அவர் ஒன்று வேற ஒரு நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா அவர் ஒரு வேற ஒரு வேர்ஷனை ஒன்று நமக்கு காட்டுவார். ஸோ அதில் ஐ வாஸ் வெரி
கான்ஃபிடென்ட். ஸோ ஐ நியூ தட் இது ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷுவல் படமாகவும் எங்கேஜிங் படமாகவும் வந்துடும். எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே பயங்கர ஒரு எங்கேஜிங் ஸ்கிரிப்ட், அதுதான் என்னை பயங்கர எக்ஸைட் பண்ணுச்சு. அண்ட் ரெண்டாவது நிறைய மெமரிஸ் என்னென்னா ஆக்ஷன்ஸ்லேயே இருக்கட்டும். பிகாஸ் நான் அப்போ தான் வணங்கான் முடிச்சுட்டு போனேன். ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆல்சோ அட் தட் டைம். ஸோ பட் அதை வந்து ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா 2 கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் நான் அப்போ தான் டயட்டிங் அண்ட் ஃபுல் ஜிம்மிங் ஸ்டார்ட் பண்ணி ஷ்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது தான் இது வந்தது அண்ட் வி ஹேட் டு ஸ்டார்ட் த ஃபிலிம். ஸோ ஒரு கேரக்டருக்கு கொஞ்சம் பல்கியாக இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் பல்காக இருப்பான். ஸோ போக போக தான் அந்த இன்னொரு கேரக்டருக்கான ஃபைனல் வெர்ஷனில் தான் அவனோட இது தெரியும். ஸோ அதில் பயங்கர ஸ்லீக்காக பண்ணோம். ஸோ இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சென்ட்ரிக்காக இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால அந்த லவ் போர்ஷனுமே ரொம்ப அழகாக அவங்களோட அந்த சைல்ட்ஹுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அழகான மெமரிஸ் அவனுக்கு இருந்ததுன்றது. ஸோ வி ஷாட் மோஸ்ட் நிறைய வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். ஏன்னா இந்த படமே பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸில் நடக்கிற கதை தான். ஸோ அதனால தான் பாடலுமே கண்ணம்மா பாடலுமே வந்து நாங்கள் மலாக்கா ஃபாரினில் போய் எடுத்தாலும் நாங்கள் அந்த பில்டிங்ஸு ஃப்ளாஷி இது அந்த மாதிரி எடுக்காமல் ரொம்ப ஒரு ரூயின்ட் பில்டிங்ஸு அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் வச்சுருந்தார். நீங்கள் படம் பார்க்கும்போது ஷேடோஸ்லேயே நிறைய ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு கேரக்டர் வந்து ஷேடோஸ்லேயே ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் வெண்ட் இன் டு திஸ். அண்ட் த லாட் ஆஃப் த ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அந்த கார் சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய கார் சீன்ஸ் எங்களுக்குள்ளே இது பண்ணுவோம். அதில் முன்னாடி ஃபுல்லாக கேமரா செட் பண்ணுறாங்க, 3 கேமரா செட் பண்ணி எனக்கு கேப்பே கொஞ்சோண்டு கேப்பு தான் தெரியும். அதில் நம்ம வண்டி ஓட்டணும். அண்ட் அதில் டயலாக் பேசிகிட்டு இருக்கணும், திரும்பி பேசிட்டு திருப்பி வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பட் அதெல்லாமே வந்து வி என்ஜாய். ஸோ எவ்ரிதிங் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ குட் அன்ஃபர்கெட்டபிள். சரி, எனக்கு அந்த கெட்டப் பற்றி, அந்த முடியாக இருக்கட்டும், அந்த பல்லெல்லாம் வந்து கோல்டன் கலரில் அந்த வில்லனிசம் அது பயங்கரமாக இருந்தது. அதோட மெனக்கடல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அந்த கிளிப்பு எல்லாம் வந்து டைரக்டர் சஜஸ்ட் பண்ணார். சார் நம்ம அது ஒன்று பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரிஜினல் கிளிப்பு அந்த கோல்ட் பிளேட்டடில் பண்ணோம். ஒரிஜினல் அந்த நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த இன்விசிலைன் மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து இந்த கிளிப்பு தான். பட் அதில் சிரிக்க முடியாது. சிரித்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே குத்தும், சைடெல்லாம் குத்தும். ஏன்னா ஷார்ப்பாக இருக்குது அந்த மேட்ரு. இது அவரோட ஐடியா. அண்ட் அந்த ஹேர் மட்டும் ஐ வாண்டட் டு ஹேவ் தட். ஏன்னா அது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருந்தது ஒன்று. சரி, கரெக்டான. ஆமாம். ஸோ ஐ வாண்டட் டு, அது நடக்காமல் போனதுனால அந்த கெட்டப் இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அது பண்ணலாமா சார், இப்போ லெங்க்த் வேறு கொஞ்சம் இருக்க முடி, ஸோ நம்ம அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். 2.25 மணி நேரம் ஆகும் அது போடுறதுக்கு. 2 hours 15 minutes ஆகும். எனக்கு சின்ன முடியாக எடுப்பாங்க. இது வந்து நீ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிரெட்ஸ். ஓகே, நம்ம முடியும் வந்து இந்த லெங்க்த்து தானே இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு முடியிலேருந்து எடுப்பாங்கப்பா, மொத்தமாக பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு முடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்னா எப்படி இருக்கும், இழுத்து இல்லைன்னா டைட்டாக வராது, அது லூஸ் ஆகிடும். அந்த டைட்டு வரணும்னா நீ அவ்வளோ டைட் பண்ணணும். அதெல்லாம் நீ முடிக்கிறதுக்குள்ள நீ ஃபுல் டே வந்து ஒரு மாதிரி முடிய பிடிச்சி அதெல்லாம் போயிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் மீறி இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஆல்ரெடி நீங்க வேற ஏமான்ற மாதிரி. அந்த 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 லுக்கு இன்றைக்கி வந்து எல்லாரும் அப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ரியலி ஹாப்பி. அது அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இவனோட காளியோட லுக்கும் ஒரு மாதிரி ஷேபியாக ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று வரும், அது நீங்கள் படம் பார்த்தோன்னா தெரிஞ்சு. ஏன்னா அது ட்ரெய்லரில் அவங்களோட ஆக்டிங் ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு பூஸ்டாக இருந்தாலும் மேக்கிங்காக டெக்னிக்கலாக வந்து படத்தோட கலராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம்கான பயங்கரமான ஒரு குவாலிட்டியாக இருந்தது. அது பயங்கர ஹைப் ஏதோ சம்திங் குவிக் பண்ணியிருக்காங்க படத்தில் அப்படிங்கிறது இல்லை. அது அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்களோட 100% டெடிகேஷனோட பண்ண விஷயம். கிரேட் சார், வெயிட் பண்ணுறோம். ஸோ நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கோம். குட்டியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேம் செக்மெண்ட். கேம் செக்மெண்ட் வேறு. ஆமாம் சார், இதில் நிறையா இருக்குது. நம்ம 2 மட்டும் பண்ணலாம் சார்.
இது ஓபன் பண்ண வேண்டாம், நான் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி. என்னன்னா 2 பேர் சீட்லயும் ஒரு டயலாக் இருக்கும். ஐயோ. இப்போ சார் டயலாக் படிக்கிறாங்கன்னா நீங்க தான் வந்து லிப்சிங் பண்ணணும். சார் ஒன்லி சவுண்ட் மட்டும் தான், நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் லிப்சிங் பண்ணணும் நீங்க. ஓகே, அதே மாதிரி மேம் பண்ணும்போது நீங்க வந்து என்னடா ஈஸியா முடிஞ்சு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலாம் அப்படி விட்டுறலாம் சார். வரலன்னா இல்லை, இதுக்கு ஒரு எஃபர்ட்டை போடணும். இப்போ திருப்பி நாங்கள் ரொம்ப தூரம் போனோம் அப்படியே நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அப்போ எனக்கு உங்களோட பாடியை பற்றி, இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என் தம்பியாக இருக்கட்டும், எனக்கு பிறப்புற பையனாக இருக்கட்டும், எல்லாருமே சாரோட அந்த ஃபிட்னஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளரக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கும். அதை சொல்லுங்கள் சார், எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பிரியாணி தான் கண்ணு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதெல்லாம் எப்படி சார் இது பண்ணுறீங்க? இல்லை, ஒரு டைமுக்கு அப்புறம் யூ வில் நோ ஹவ் உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும். படத்துக்கு படம் நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்றலாம், பட் அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட்டில் நம்ம திருப்பி அதை கம்மி பண்ணோம், இல்லை அதை அந்த கில்ட்டை நம்ம கொண்டு எடுத்துடலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இன்கேஸ் நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்னா அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணணுன்றது அடுத்த நாள்ன்றது எனக்கு தெரியும். அப்படி பண்ணாதான் அதுக்கான ஈக்குவலன்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி டைப்பு, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமே ஈஸியாக வெயிட்டு போடலாம், ஈஸியாக இறக்கலாம். ஏன்னா சில பேர்லாம் கேட்பாங்க, எப்படா டக்குன்னு இழைச்ச அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் ஆல் மைண்ட் செட் அண்ட் வி நோ என்னோட பாடியை பற்றி தெரியும். ஸோ அந்த ரொட்டீன் தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே ஐ திங்க் இட் இஸ் ஒண்டர்ஃபுல். பட் அதுக்கான மெனக்கடல் இருக்கணும். அந்த சின்சியராக நம்ம ஒர்க் அவுட், டயட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக அந்த ரொட்டீன் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணும் போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் என்னோடய ஃபிசிக்கை நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் 1.5 years வணங்கானுக்காக நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் திருப்பி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி ஐ குட் கெட் பேக் இன் ஷேப். அதுவே வந்து பிகாஸ் நம்ம முன்னாடி பண்ண அந்த ஒர்க் அவுட் எல்லாம் அந்த ஏன்னா மசில் மெமரி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறந்துடாது. இப்போ சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், நம்ம எப்படி மறக்க முடியாதுல்ல. அது ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது என்னைக்கூட ஸ்விம்மிங்கோ சைக்கிளிங்கோ அது அப்படி தானே. ஸோ அது மாதிரி தான் ஜிம்மிங்கும், நம்ம உடம்பு அது ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். கிரேட் சார். மேம், உங்களுக்கு இந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் நம்ம ஹேராக இருக்கட்டும், ஸ்கின் அப்படி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். டஸ்ட்டில் ஷூட் இருக்கும், சன்னில் ஷூட் இருக்கும், நைட் ஷூட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஆக்சுவலி இப்போதான் நான் மேனேஜ் பண்ண ஸ்டார்ட். எவ்வளோ மூவிஸ் பண்ணிட்டாங்க, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? கேர் பண்ணுறது ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஐ லிட்டரலி வாஸ் வெரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டு. ஏன்னா பிகாஸ் டெக்னிக்கலி 2 days அப்புறம் சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுறாங்க. பாட்டி கொடுத்த பிரசாதம் சூப்பரா இருக்கு. தேவையா? நல்லா இருக்கு. ஸ்பாயில்ட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, உங்களுக்கு செட் ஆனதை பத்தி இப்ப சொல்ல 4 பேர் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுறாங்க. நாளைக்கு தான் ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு சொல்லுங்க. ஓகே, இஃப் இட்ஸ் ஓகே ஆர் நோ. இது எமர்ஜென்சி ஸ்டோரி. என்ன ஸ்டமக் ஃபுட் பாய்சனிங் ஆச்சு. சார் ஒரு பைக் எடுத்துக்கிறாரு. ஏன்டா நல்லா இருக்கு. சார் ரொம்ப கம்மியா பண்ண. ரொம்ப கம்மியா எடுத்துறாரு. சாரி பாட்டி. ஆமா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ now I'm கொஞ்சம் சீரியஸ் பிகாஸ் I think have technically good genes. அம்மா அப்பாவோட ஜீன்ஸ் எனக்கு நல்லா received because hair touchwood is good, face everything was good only. அப்போ now I have understood that ஒரு சில வயசுக்கு அப்புறம் you have to start taking care of yourself because you can't take your body for granted. அதுதான் ஒரு 1 year முன்னாடி I have started working out rigorously. I have started taking care of what I'm consuming because what you consume is how you're going to look. Appearance matters, and in the industry like kandipa you have to take care of your hair, body, face. So now I'm taking tips only from sir. என்ன காட்றாங்க? என்ன பக்கத்துல இன்ஸ்பிரேஷன் இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. சோ அந்த மாதிரி. சோ கிரேட், சூப்பர். 25th இந்த டிசம்பர் தியேட்டருக்கு வந்து ரத்தத்துல பயங்கரமா வரப்போகுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆக்ஷன் சக்கரவர்த்தி நம்ம அருண் விஜய் சாரோட 2 பிளாஸ்டான ஒரு மோட வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹாப்பி டு ரொம்ப வெயிட் பண்ணுறோம் சார், பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.